ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆராதனையில் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் கர்த்தர். உத்தரவு அங்கிருந்தான் புறப்படுகிறது. பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தம்முடைய ஜனத்தை காக்கும்படி, தம்முடைய ஜனத்திற்கு இறங்கும்படி, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பு அங்கிருந்து தான் வரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய சிறையிருப்பை அவர் திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுமா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு 2 விதமான காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். ஒன்று, சீயோனிலிருந்து வருகிற ரட்சிப்பு சிறையிருப்பை மாற்றும். 2வது, அது களிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். நம்முடைய வாழ்வில் நாம் கவனமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். ரட்சிப்பு வரும்பொழுது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஒரு மனிதனை ரட்சிப்பு என்றால் ஒரு மனிதனை விடுதலை செய்தல் அல்லது விடுவித்தல் அல்லது காப்பாற்றுதல் அல்லது தூக்கி எடுத்தல் என்பதை பொருள்படும். அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனை தூக்கி எடுக்கும் பொழுது அந்த மனிதனுடைய கட்டுகள், அந்த மனிதனுடைய காவல்கள், அதிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். அவருடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது. அப்பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. இந்த காலை பொழுதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்ப சீயோனிலிருந்து ரட்சிப்பு வரணும். ரட்சிக்கப்படுகிற அனுபவத்திற்குள் நாம கடந்து வரணும். சீயோனில் ரட்சிப்பு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை அறிக்கையிடுகிறோம். அவர் மரித்தொருந்து எழுந்தார் என்று அறிக்கையிட்டு நாம் அவரை மனதார விசுவாசித்தா அப்பதான் ரட்சிப்பு நமக்குள்ள உதயமாகிறது. யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இது ஞானஸ்நானம் கொடுக்கிறது எங்கன்னா யோர்தான்ல. ஆனா யோவான் ஸ்நானகன் சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருகிறது என்பதை சொன்ன இடம் வனாந்தரம், வில்டர்னஸ். இந்த வனாந்தரத்துல அவர் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கிறார். There is no people, there is no city, there is no town, there is no villages, but he proclaimed the God's word in mid of the wilderness. இந்த வனாந்தரத்தில் அவர் நின்று கொண்டு சீயோனின் ரட்சிப்பை குறித்து, அங்கிருந்து வருகிற ரட்சிப்பை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். கேட்பதற்கு ஆள் இல்லை, பட்டணங்கள் இல்லை, கிராமங்கள் இல்லை, பெரிய நகரங்கள் இல்லை. ஆனால் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தது. இந்த சத்தத்தை கேட்டதான, இந்த சத்தத்தை அறிந்ததான ஜனங்கள், இந்த சத்தம் காற்றோட்டத்தில் எங்கே போய்
யாருடைய செவிகள் எல்லாம் விழுந்ததோ அவர்களெல்லாம் இந்த யோவான் ஸ்நானகனை தேடி வருகிறார்கள். அவர் எங்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பார்த்து வருகிறார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினது யார்? அப்ப நம்முடைய வாழ்வில் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவல்லாதவர்களை கூட சியோனிலிருந்து ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் லோடு இறங்காது ரட்சிப்பு. நம்ம வீட்டில் ஆண்டவர் கையில் இருந்தாப்பா உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். இயேசு நல்லவர் என்று பிரசங்கிக்கப்படும். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார் என்று பிரசங்கிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் என்று பிரசங்கிக்கப்படும். இதோ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று பிரசங்கிக்கப்படும். இந்த வார்த்தைகளை கேட்கிற மனிதன், எந்த ஒரு மனிதன் மனம் திரும்புகிறானோ, எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் என்று அறிக்கை இடுகிறானோ, அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு வரும். சில கேட்பாங்க, இந்த ரட்சிப்பு எங்க கடையில விற்கும், இந்த பூ எங்க கிடைக்கும்? இது இயேசுவின் சிலுவை மரணத்தினால், அவர் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினால் நமக்கு கிடைக்கிற ஒரு ரட்சிப்பு, நமக்குள்ளே உண்டாகிற ஒரு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அந்த மனிதனுடைய பாவ கட்டிலிருந்து அவன் விடுதலை ஆகிறான். அதனாலதான் சியோனிலிருந்து ரட்சிப்பு வரும். அப்ப இஸ்ரவேல் அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். யாக்கோபுக்கு மகிழ்ச்சி, யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த சிறையிருப்பு மாறும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். கட்டுகளிலிருந்து, காவலிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இப்ப நீங்க ஜனங்களை கவனமா கவனித்து பார்ப்பீர்களானால், ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லுவான் சிலர். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன், நான் ஆண்டவருக்காக வாழுவேன், நான் ஆண்டவருக்காக செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு சிலர் இருக்கானுங்க. அந்த நபர்களை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா மறைமுகமான வாழ்க்கை முழுவதும் பாவத்தில் இருக்கும். வெளியில பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறது என்ன, வெள்ளை சட்டை போட்டு வர்றது என்ன, கம்யூனியன் நேரத்துல நின்றுக்கிட்டு அவனுக்கு காட்டுற பிலிம் என்ன, என்னவோ பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி நடிக்கிற நடிப்பு என்ன. இந்த ஃப்ராடு பசங்க ராத்திரில பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்லுவானு. வேதம் நமக்கு சரியாய் கற்றுக் கொடுக்கிறது, அவன் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன் பாவ கட்டுகளிலிருந்து, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும். அந்த பாவ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படணும். களிப்போ மகிழ்ச்சியும் உண்டாகணும். இது உண்டாதா, இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில இது இல்லை. நீங்க கேளுங்களேன், ஏன் நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேளுங்களேன். அவசரம் எங்க அம்மா எடுக்க சொன்னாங்க, எங்க அப்பா எடுக்க சொன்னாங்க, என் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்தேன், நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்தேன், எனக்கு அந்த அக்கா சொன்னாங்க, இந்த ஆன்டி சொன்னாங்க, இந்த ஆயா சொன்னாங்க, இந்த தாத்தா சொன்னாங்க, இந்த அங்கிள் சொன்னாரு, இதனால நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ஒரு சிலர் தான் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் பாவி, என் பாவத்திற்காக இயேசு சிலுவையில மரித்தார், அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால் என்னை கழுவி இருக்கிறார், இந்த கழுவுதலுக்கு உட்பட வேண்டுமென்றா அந்த ஞானஸ்நானம் எடுத்தாகணும்னு சொல்லுகிற ஒரு சிலரை தான் நீங்க பார்க்க முடியும். ரட்சிப்பு திருமணத்திற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறத ரட்சிப்பு வந்துருமா? வராது. இப்போ ஒரு பொண்ணை விரும்பிட்டா
அந்த பொண்ணை ஞானஸ்நானம் எடுத்தாதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணும், ஐயோ நான் இயேசுவை ரொம்ப பிடிக்குங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லுவா. எதுக்கு? கல்யாணம் பண்றது. அவ கல்யாணம் பண்ணிடுவான். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்காரன் நல்லா தான் இருந்திருப்பான். அவனை கூடுவான், வாங்க இந்த சினிமா வந்திருக்கான் போவோம் வாங்க, அந்த 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 இடத்துக்கு போவோம் வாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வாங்க. இந்த மாதிரி அவனை திசை மாற்றி அவனும் ரட்சிப்பை இழந்து தேவனை விட்டு வழிவிலக செய்து விடுவார்கள். நிறைய இடத்துல நடக்கிறத சொல்றேன். இதான் நடைமுறை உண்மை. அப்போ முழுமையான ரட்சிப்பு வரும்பொழுதுதான் அவங்க வாழ்க்கை விடுவிக்கப்படும், அவங்க கட்டுகள் அறுக்கப்படும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வந்துடும். அவங்கள பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும், இவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட சும்மா இருக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்டவனுடைய இருதயம் சும்மா இருக்காது. நல்லா செபிப்பான், கர்த்தருடைய வேதத்தை நல்லா வாசிப்பான், ஆண்டவருக்காக நான் ஏதாகலும் செய்ய வேண்டும் என்று விரும்புவான். ரட்சிக்கப்படாத மங்குனிங்க இருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னா உண்மையா ஞானஸ்நானம் எடுத்துக்க மாட்டான், உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எடுத்துட்டேன், அவ்வளோதான். இட் இஸ் அன் ஆக்சிடென்டா ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு அந்த மனுஷன்ட போய் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்ப்பா அப்படின்னா வேலையை பாரியா, எனக்கு தெரியும் என் வேலையை எனக்கு செய்ய முடியல, என் வேலையை எனக்கு எவ்வளோ பெரிய காரியமா இருக்கு, ஆண்டவருக்காக செய்யணும் போயா. அது அவனை பார்த்தீங்கன்னா எந்த ஊழியத்துக்கு காசை நீட்ட மாட்டான். அதாவது மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டான், தசமமாக கொடுக்க மாட்டான், காணிக்கா கொடுக்க மாட்டான். அதுக்கு கேட்ட ஒரு விளக்கம் சொல்லுவான், ஆவியானவர் என்னை வேறு மாதிரி நடத்துகிறார். வசனம் என்ன சொல்லுது? வேற மாதிரி நடத்த சொல்லியா சொல்லுது? இல்ல. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்ன தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த அற்புதங்கள் நடக்கும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து பரிசுத்தவான்களின் பாதத்தின் கீழ் வைத்தார்கள். அது சபைக்கு நடுவில் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, சபையில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. இன்னைக்கு ரெண்டுமே நடக்கல, ரெண்டுமே இல்லை. அவன் காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வந்து பரிசுத்தவான் பாதப்படியிலையும் வைக்கல, அங்க ஆகாரமும் இல்லை. ஒரு சில சபைகள், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சபைகள் மதியத்தில் ஆகாரம் கொடுக்குறாங்க. அது கர்த்தர் அவர்களோடு கூட பேசி, அவர்களுக்கு அவருடைய இருதயத்தில் பேசி அதை அவங்க கொடுத்துட்டு வராங்க. அது பெரிய ஆசீர்வாதம். சிலர் கேட்கலாம், 1000 பேர் வந்துட்டா, 10,000 பேர் வந்துட்டா எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, 3000 பேர், 5000 பேர், 8000 பேர், எண்ணக்கூடாத திரள் கூட்டமான ஜனங்கள், அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கப்பட்டது, ஆகாரம் பரிமாறப்பட்டது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை 1000 பேருக்கு சமைச்சிருப்பாங்க. கர்த்தருடைய தேவனுடைய ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த மனிதனிடத்துல போய் நீ இதை செய்ப்பா அதை செய்ப்பா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ரட்சிப்பு இல்லாததுனாலதான், மீட்பு இல்லாததுனாலதான், உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிக்கப்படுதல் இல்லாததுனாலதான் நம்ம ஆட்கள் அவங்களா ஒரு கதையை, அவங்களா ஒரு கட்டுரையை, அவங்களா ஒரு கற்பனை காவியத்தை உண்டாக்கி ஆண்டவர் பேசினதை போல
அவர்கள் பிரமிப்பாய் தங்கள் எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பார்கள். வசனம் சொல்லுது, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். சரி, அது பண்ணா போதுமா? தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும். அதனாலதான் இயேசு சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஏழைகளுக்கு கொடுங்க. நம்ம ஆட்கள் ரெண்டையும் மாத்தி செய்யும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்படல, மீட்கப்படல, உண்மையான ரட்சிப்புக்குள்ள வரல. சில என்கிட்ட கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனா 100% அவங்களோட பேசியே இருக்க மாட்டார். ஏன் பேசி இருக்க மாட்டார் அப்படின்னா, அவங்களுக்கு கர்த்தர் எப்படி பேசுவார்ன்ற அனுபவமே இருக்காது. இப்படிதான் கர்த்தர் பேசுவாரு, இந்த மாதிரிதான் பேசுவாரு என்ற அனுபவமே இருக்காது. இவங்களாம் ஒரு கற்பனை ஓட்டத்துல கர்த்தர் என்கிட்ட இன்னைக்கு பேசினாரு அப்படின்னு ஒரு பிரமிப்படைந்த அல்லது ஒரு பிரம்மையில அவர்கள் சிலர் சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆவியானவர் சொன்ன, நான் இவன் கூடவே இல்லை, நான் இவன்கிட்ட இல்லைப்பா, அப்புறம் எப்படி நான் பேசுவேன்? அப்ப அந்த மாதிரி பேசுறார், கர்த்தர் என்னோடு பேசுறான்னு சொல்ற ஆட்களை நீங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். என் கூட கர்த்தர் பேசுறார் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேத வசனத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா, வாழ்கிறார்களா, பரிசுத்தம் இருக்கிறதா, அவர்களுடைய வார்த்தையில் 3 காரியங்கள் இருக்கணும். ஒன்று எச்சரிப்பு, 2வது மனம் திரும்புதல், மனம் திரும்பினால் உண்டாகிற ஆசீர்வாதம். 3 இருக்கணும். இது கர்த்தர் பேசுகிறது. பிசாசு எப்படி பேசுவான்னு தெரியுமா? எச்சரிப்பு இருக்கும், அதுல எச்சரிப்பு பாவத்தினால் உண்டாகிற தண்டனை, அதுல மனம் திரும்புதலுக்கும் மனதினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களுக்கு அங்க இடமே கிடையாது. எச்சரிப்பும் பாவ தண்டனையும் மட்டும் இருக்கும், பாவத்தினால் உண்டாகிற தண்டனை. புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை மீட்டெடுக்க வந்தவர். அதையும் நம்ம மறந்துடுறோம். சில நேரத்துல பிசாசு பேசுறத கூட கர்த்தர் பேசுறான்னு நம்பி நாம, ஐயோ கர்த்தர் என்கிட்ட அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, அந்த மாதிரி பேசினாரு, இந்த மாதிரி பேசினாரு. எந்த மாதிரி பேசினாரு? தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. கர்த்தர் பேசுகிறதை கவனமாய் கேட்டான். சாமுவேலுக்கு குழந்தையா இருக்கும்போது அந்த அனுபவம் இல்லை. கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார், சாமுவேலே. அவனுக்கு தெரியாது கர்த்தர் சாமுவேல் பேர் சொல்லி கூப்பிடுவார்னு தெரியாது சாமுவேலுக்கு. உடனே எலிகிட்ட போய் கேட்குறான், ஐயா கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் கூப்பிடல, நீமே படுத்துக்கோ. மறுபடியும் கர்த்தர் கூப்பிடுகிறான். மறுபடியும் ஓடி போய் கேட்குறான், ஐயா கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ. 3வது முறை அவர் கூப்பிடும் பொழுதுதான் ஏலி சொல்லுகிறான், கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று சொல்லி, நீ போய் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லு, அவர் சொன்னதை மறைக்காம என்கிட்ட வந்து சொல்லு. பின்பு நான் வேதத்துல வாசித்த ஒரு பெரிய ஆச்சரியம், சாமுவேல் தான் முதல் பெயர்சவா மட்டும் தீர்க்கதரிசியாக இருந்தார். இஸ் அன் ப்ராஃபட், இஸ் அன் ஃபோர்டெலிக். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் சாமுவேலை மாற்றியிருந்தார். ஆனால் அவனுக்கு அனுபவம் முதல்ல இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவன் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் 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 கேட்டான். நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள இல்லாமலேயே அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர் போல நடிப்பது. நம்ம கிட்ட கர்த்தர் பேசியே இருக்க மாட்டாரு, ஆனா பேசுறது போல நடிப்பது. சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்றேன்.
இப்ப கர்த்தர் நம்ம கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாய் கேட்டு அதை செயல்படுத்தினாதான் அடுத்த முறை பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார். அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்த முறை நம்ம கிட்ட பேசுவார். கீழ்ப்படிலாம் ஆண்டவர் பேச மாட்டார். அப்ப நமக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், இது எங்க பாதிப்பை ஏற்படுத்தும்? ரட்சிப்பிலேயே பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம ரட்சிக்கப்படும் போதே சியோனிலிருந்து ரட்சிப்பு வருது இல்ல, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் நம்முடைய சிறையிருப்பு மாறாது. சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிசாசு போடுமா ஞானஸ்தானம் எடு, வியாதி சுகமடையணுமா ஞானஸ்தானம் எடு, நீ இதை பண்ணணுமா ஞானஸ்தானம் எடு, நீ அதை பண்ணணுமா ஞானஸ்தானம் எடு. முதல்ல உன் வாழ்க்கை மாறணும்னா இயேசுவின் அன்புக்குள்ள வந்து, நான் ஒரு பாவி, என் பாவத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார், அவர் இரத்தத்தினாலதான் என் பாவம் கழுவப்படும், அந்த உணர்வு வந்த மாத்திரத்துல இனி தாமதிக்காதபடி ஞானஸ்தானம் எடுக்கணுன்ற உணர்வு வரும். அதுதான் கர்த்தர் விரும்புவார், அதைதான் கர்த்தர் செய்வார். சிலர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, நான் அங்க போனேன், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போய் அவர் கையால நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதுதான். உண்மையான மனம் திரும்புதலோடு எடுத்தீங்களா, அதான் மெயின். அப்பதான் சிறையிருப்பு மாறும், அப்பதான் கட்டுகள் உடையும், அப்பதான் கட்டுகள் இருந்து விடுதலை உண்டாகும். மனம் திரும்புதல இல்லாம போய் ஞானஸ்தானம் எடுத்து கட்டுகள் உடையாது, கட்டுகள் திரும்பாது, கட்டுகள்லே இருப்போம். அதுல இருந்து ஒரு மாற்றம் வராது. மாற்றம் வராமலேயே நாம் சோர்ந்து போய் விடுவோம். அப்ப களிப்பும் வராது, மகிழ்ச்சி வராது. இந்த காலை வேளையில உங்கள் ரட்சிப்பை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. நான் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தப்ப எனக்கு இருந்த அனுபவம் என்ன, எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துச்சா, அந்த மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கா, நான் இழந்து விட்டேனா, அந்த மகிழ்ச்சியை நான் காத்திருக்கிறேனா அல்லது விட்டு விட்டேனா? யோசிச்சு பாருங்க. இந்த காலவேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஏன்னா நீங்க களிப்பையும் மகிழ்ச்சியும் இழந்து விடக்கூடாது. அதை பெற்று தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் இந்த காலைவேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகிட்ட போய், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையா அறிந்து கொள்ள பிள்ளைகிட்ட போய் இதை செய்யாத அதை செய்யாத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்க ஆரம்பிப்பார்கள், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பார்கள். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு காரியமாய் கர்த்தர் அவர்களை மாற்ற ஆரம்பித்து விடுவார். அவங்ககிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆராதனைக்கு இந்த நேரத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டா வந்துருவாங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிற ஆட்களை நீங்க கவனிச்சு பாருங்க. 8 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 6:30 மணி 6:45 சபைக்குள்ள இருப்பாங்க. வந்து ஜோமனும் ரட்சிப்பின் முதல் அனுபவம். அப்புறம் பார்ப்பாங்க 4 விசுவாசி வரும், அப்படி 8 மணிக்கு வரும். 7 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு வரும். உடனே அவருக்குள்ள ஒரு எண்ணம் வரும், கொஞ்சம் லேட்டா போனா தான் என்ன. 7:15 வர ஆரம்பிப்பார். அப்புறம் 7:30 ஆகும், அப்புறம் 8 ஆகும். ஒரு சில சமயம்ல நான் பார்த்திருக்கேன், ஆமேன் போடும்போது வந்து உள்ள உட்காந்து சோத்திரம் ஆண்டவரே ஆமேன் சொல்ற கூட்டமெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரை சொல்லும் போது வந்து உட்கார கூட்டத்தையும் நான் பார்த்திருக்கேன்.
கேட்டா லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்? அதாவது மாஸ்டர் லேட் ஆயிடுச்சு. அதுதான்மா ஏன் லேட்டு? பாருங்க, தேவனுக்கு முன்னுரிமை இல்லை. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா சபை கூடுதல விடவே மாட்டான். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆராதிக்கிறேன். நானும் ஆண்டவரும் எங்கேயாவது அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு? சில சபை கூடுதலை விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். உங்க ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்ளுவீங்க? உங்களோடு கர்த்தர் எப்படி பேசுவார்? ஒரு மெய்ப்பெண் உங்களுக்கு இருந்தாதான் அந்த மெய்ப்பெண் மூலமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்ப அவர் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு, அவர் பேசுவதை அறிந்து கொள்வதற்கு, அவர் பேசுகிற காரியத்தின் அர்த்தத்தை நாம் தெளிவடைவதற்கு அவர் சமூகத்துல போய் காத்திருக்க வேண்டியது அவசியம். அதுக்குதான் சபை தேவை. இந்த கொரோனா காலத்துல ஒரு கேடு நடந்துச்சு திருச்சபைக்குள்ள ஆராதனை நடத்த முடியல, ஜெபம் நடத்த முடியல அப்படின்னு நொண்டி சாக்கு சொன்ன சில நொண்டிகளை பார்த்து நான். ஆனா பல சபையில் ஆராதனை நடந்துச்சு, ஜெபித்தார்கள், சோசியல் டிஸ்டன்ஸ் வச்சு ஜெபம் பண்ணாங்க, வந்தாங்க, எட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஜெபங்கள் 24 மணி நேரம் நடந்துச்சு சில சபைகள்ல. அதுக்கு போலீஸ் காவல் வேற. ஜனங்க கூட்டமா வந்துடுறாங்களா என்னன்னு பார்க்க. ஆனா ஜனங்க ஜெபித்தாங்க. சில சபைகள், ஐயோ பாஸ் வெளியே போகக்கூடாது, ஐயோ அது வந்துடும் இது வந்துடும். இந்த வியாதியை குணமாக்க தான் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. வெளில போன வியாதி தொத்திக்கும்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லியே. பிணியாளிகளை சொஸ்தமாக்கும்படி இயேசுவினிடத்துல கொண்டு வந்தார்கள், தம்முடைய சீசனிடத்துல கொண்டு வந்தார்கள், அவர்கள் அவரை சுகமாக்கினார்கள். நிறைய பயந்தாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் பயந்தாங்க, நிறைய விசுவாசிகள் சபையை மூடிட்டு உட்காந்துருந்தா. சிலர் திருவிழந்து எப்படி திரும்ப எடுத்தாங்க, சில வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன இருக்கு அதை வச்சு திருவிழந்து எடுங்க. சில கொஞ்சம் சோறை வச்சுக்கிச்சு, கொஞ்சம் ரசம் வச்சுக்கிச்சு, சோத்தை கொஞ்சம் வாயில போட்டுக்கிச்சு, ரசம் கொஞ்சம் ஊற்றிக்கிச்சு, வயிற்றுல போய் அதை கிண்டிக்கும் ரசம் சோறா. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஏன்னா அதுல திராட்சை ரசம்னு இருக்கான். அறிவாளிகளை பத்தியில அப்படியும் பிரசங்கி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதையும் கேட்டு ரசத்தை வாங்கி வாயில ஊத்துற ஒரு கூட்டம் இருக்குது. உண்மையான, அதாவது திருச்சபைக்குள்ள அந்த வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் மறுக்கப்பட்டது உண்மை. ஆனால் வாஞ்சித்த திருச்சபைகளில் அது நடந்துச்சு. நிறைய திருச்சபைகள் நடந்துச்சு. திருவிருந்துக்கு தனியா மொத்தமா கப்பு கொடுக்காம பிளாஸ்டிக் கப்ல பேக் பண்ணி அப்பமும் திராட்சை ரசமும் போட்டு பேக் பண்ணிய கையில கொடுத்துருவாங்க. அவங்க அதை குடிச்சிட்டு அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு இந்த திராட்சை ரசத்தை பருகிட்டு ஒரு டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க, அதில் போட்டு போயிடணும். அப்படியே அதை பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். இந்த காலை வேளையில் நம்முடைய ரட்சிப்பை நாம் கவனித்தோமையானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் தெளிவாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள தெளிவாய் இருந்ததே ஆனால் நம்முடைய சிறையிருப்புகள் மாறுகிறதை காண முடியும். களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் நித்திய பிதாவே, இதனால காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, ரட்சிப்பு சியோனிலிருந்து வருகிறது. அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டு என் சிறையிருப்பு மாற்றப்படும்படி, என் சிறையிருப்பில் நான் விடுவிக்கப்படும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை தருவா. களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் பலத்த கிரிகளை இந்த நாட்களில் செய்து முடி பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.